இன்னமும் சொல்லப்போனால் உலக அரசியலே சொல்லலாம், ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு தலைவர் என்பதை மீண்டும் அவர் நிரூபணம் செய்திருக்கிறார். இப்போ நீ ஒரு மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க உங்கள் கம்பெனியில், உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, இருந்தால் நான் விளக்கம் கொடுக்குறேன். சயின்ஸில் ஒன்று இருக்குது, அதாவது எப்படின்னா ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, WBS அப்படின்ற கேள்விப்பட்டிருப்பீங்க, படித்த இளைஞர்களுக்கு தெரியும். ஒரு ஒர்க்கை வந்து பிரித்து பிரித்து செய்தல், அந்த பிரித்து செய்யும் பொழுது அதற்கான ஆளுகளை நியமனம் பண்ணுறது, ரைட் மேன் ரைட் ஜாப். அதே நேரத்தில் எப்படின்னா அதை குறிப்பிட்ட ஒர்க்கை மட்டும்தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி. அந்த வேலை பார்த்தோன்னா 234 தொகுதிகள்லையும் சட்டமன்றத்தில் வெற்றி பெற வேண்டும். அப்போ அந்த வெற்றி பெறுவதற்கு அதற்கு மட்டுமே நீ தாண்டா மாவட்ட செயலர். இல்லை, எனக்கு புரியவே இல்லை. 234 தொகுதிகளில் நீங்க ஏன் நிற்க போறீங்க? வர்றேங்க உங்க மேட்ருக்கு. இங்கே பேசி முடிச்சோன்னா அடுத்த மேட்டுக்கு நம்ம வர முடியும். அப்போ 234 தொகுதியிலையும் ஒரு மாவட்ட செயலராக இருக்கும் பொழுது அவனால் அங்கே இருக்கிற கிராமங்களில் இருக்கிற மக்கள் எவ்வளோ இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை, அங்கே குறிப்பாக தலித் மக்களுக்கு என்ன பிரச்சனை, இஸ்லாமியர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத அவன் வந்து விலாவாரியாக அதை வந்து கொண்டு வராப்புல. இது ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்.